ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரூர் டிஹெச்எஸில் டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் லைக் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து. ஸோ பார்வை 1, பார்வை 2, பார்வை 3. ஸோ எங்கெங்கே அந்த ஆஃபீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இருந்த இந்த மாவட்டத்தில் உள்ள இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகத்தின் கீழ் இங்கு இயங்கி வரும் மருத்துவமனைகள் மாவட்ட சித்தா மருத்துவ அலுவலகம் திருச்சி மற்றும் ஹோமியோ பதிவுத்துறையின் கீழ் இயக்கி வரும் ஆயுஷ் தேசிய ஊரக நலவாழ்வு திட்டத்தின் செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விளம்பரம் வெளியிட்ட நாளிலிருந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி 10ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 15 நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுமா, சரிங்களா? ஸோ 24/8 அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ போஸ்டிங் என்னென்ன போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடியோமெட்ரிஷியன்ஸ், அப்புறமா ரேடியோகிராஃபர்ஸ், ஓடி அசிஸ்டண்ட், அப்புறமா ஸ்பீச் தெரபிஸ்ட், அப்புறமா ஆடியாலஜிஸ்ட், நேஷ்னல் ப்ரோக்ராம் இன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டீஃப்னஸ், அப்புறமா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அப்புறமா ஃபார்மசிஸ்ட் பாருங்கள், சித்தாவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஹோமியோபதியில் ஒன்று, ஆயுர்வேதாவில் ஒன்று, சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், சரிங்களா? ஸோ சித்தாலையும் ஹோமியோபதிலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிக முறை, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஸோ பணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒப்புதல் சீட்டு வந்து நீங்கள் நான் இந்த ஜாப்புக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ அண்டர்டேக்கிங்கை வந்து அது வந்து சைன் பண்ணுறதுக்கு அந்த ஒப்புதல் சீட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் சைன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும், சரிங்களா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர், 6,39,007, சரிங்களா? ஸோ விண்ணப்பம் எதில் கிடைக்குன்னா கரூர் என்ஐசி. ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த விண்ணப்பம். ஸோ இந்த விண்ணப்பமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக அனுப்பிச்சுட்டாலே போதும். இல்லைனா அங்கே நியர்பை லொக்கேட்டட் யாராவது இந்த கரூர், நாமக்கல் அங்கே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு கொடுத்தாலையும் சரி, சரிங்களா? ஸோ விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. மேற்குறிப்பிட்ட பதவிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. விண்ணப்பத்துடன் வயதில் சான்று, கல்விச் சான்று, இருப்பிடச் சான்று, சாதி சான்று, வேலைவாய்ப்பு பதிவு சான்று ஆகியவற்றிற்கான நகலை இணைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்படிவத்தினை கையொப்பமிட வேண்டும். அசால கையொப்பமிடும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்பத்தின் தொலைபேசி எண் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும், சரிங்களா? உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு இது எல்லாமே நீங்கள் இந்த இதில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ உங்கள் எல்லாமே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷனு, ஸோ ஜெராக்ஸ் காப்பி வந்து எது நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 10th +2 உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், சரிங்களா? ஸோ ஃபார்மசிஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 போஸ்ட்டு வந்து சித்தாவில் வந்து 3 போஸ்ட்டு. ஆக்சுவலாக 750 ஒரு நாளைக்கு வந்து 750னா பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அந்த 15,000 சம்திங் வரும். ஸோ ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரு நாளைக்கு வந்து பர் டே வந்து 750. ஆக்சுவலாக 8 hours தான் டியூட்டி இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஹோமியோபதி இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட் இன் ஆயுர்வேதா, ஸோ ஒரு போஸ்ட்டு. ஸோ நியர்பை கரூர் ஆர் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் ஃபார் திஸ் ஜாப். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து டெம்பரரி தான், கான்ட்ராக்ட் பேஸிஸ் எடுக்கிறாங்க. ஸோ மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பேஸிஸ். ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டோஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா up to 59 years. ஸோ up to 59 years இருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா up to 59 சேம் எல்லாம் அந்த 3 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 59 years. ஓகே. ஸோ அதர் போஸ்ட்டு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் 20 to 30 years. லைக் அது வந்து ஆடியோமெட்ரிஷியன்ஸ், ரேடியோகிராஃபர்னு பார்த்திங்கன்னா 20 to 35 years. ஸோ மீதி இதுக்கெல்லாம் 20 to 35 years அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்க சரிங்களா. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஃபார்மலிஸ்ட் அந்த சேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனு அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபார்ம் வந்து நான் வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. நன்றி.